தமிழகத்தில் தென் மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்களிடையே சாதிய மோதல்கள் அதிகரித்து வருவது பெற்றோர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீவைகுண்ட தலித் மாணவர் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதனால் மாணவர்களிடையே சாதிய மோதல்களை தவிர்க்க ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு குழு சார்பில் அளிக்கப்பட்ட பரிந்துரைகளை செயல்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற குரல்கள் எழுந்துள்ளன. ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதியான சந்துரு அவ்வப்போது அரசியல் பேசி வருவது வழக்கமாக கொண்டுள்ளார். அதிலும் திமுக அரசுக்கு ஆதரவாக பேசும் இவர் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் குவிந்து கிடக்கின்றன. குறிப்பாக திமுக அரசுக்கு ஆதரவாக பேசிக்கொண்டு திமுகவுக்கு தொடர்புடைய விஷயத்தில் முதல் ஆளாக குரல் கொடுப்பதும் வழக்கமாக வைத்திருக்கும் இவர் சினிமாவிலும் ஒரு சார்பற்ற கருத்துக்களுக்கு கருத்து தெரிவித்து வரும் சந்துரு மீது ஏகப்பட்ட அரசியல் தலைவர்களும் விமர்சனத்தை வைத்து வருகின்றனர். கடந்த ஆண்டு திமுக அரசு மாணவர்களிடையே சாதிய வன்முறை மற்றும் எண்ணங்கள் தவிர்ப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையிலான குழு ஆய்வு செய்து பல்வேறு பரிந்துரைகளை தமிழக அரசிடம் சமர்ப்பித்தது. அதில் பள்ளி பாடத்திட்டத்தில் சமூக நீதி, சமத்துவம் மற்றும் சாதி அடிப்படையிலான பாகுபாடு இல்லாத தலைப்புகளை சேர்ப்பது உள்ளிட்ட பொருத்தமான மாற்றங்களை பரிந்துரைக்க கல்வியாளர்கள், சமூக ஆர்வலர்களை கொண்ட சமூக நீதி கண்காணிப்பு குழுவை நியமிக்க வேண்டும். கள்ளர் மீட்பு, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்தையும் பள்ளி கல்வித்துறை கீழ் கொண்டு வரும் முடிவை அமல்படுத்த வேண்டும். அதேபோல் பள்ளிகளின் வருகை பதிவேட்டில் சாதி தொடர்பான விவரங்கள் இருக்கக்கூடாது. மாணவர்களின் கைகளில் வண்ண கயிறுகள், மோதிரங்கள், நெற்றியில் திலகம் இடுவதை தடை செய்ய வேண்டும். சாதியை குறிக்கும் வகையில் வண்ணம் பூசப்பட்ட சைக்கிள்களில் வருவதையும் சாதிய உணர்வு வெளிப்படுத்துவதையும் தவிர்க்க வேண்டும் என்று ஏராளமான பரிந்துரைகள் வழங்கப்பட்டது. இந்த அறிக்கையை கொண்டு தமிழக அரசிடம் ஒப்படைத்தும் கண்டுகொள்ளவில்லை என்றே கூறப்படுகிறது. இந்த அறிக்கையின்படி தமிழகத்தில் நடவடிக்கை எடுத்திருந்தால் சாதிய மோதல் உருவாகாது என்றும் திமுக மக்களிடத்தில் ஏமாற்றும் வேளையாகவே இந்த குழுவை அமைத்ததாகவும் கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் சமீபத்தில் +1 படிக்கும் மாணவர் ஒருவர் பேருந்தில் பயணிக்கையில் சில மாணவர்கள் அரிவாளால் வெட்டி தாக்குதல் நடத்தினர். இந்த சம்பவத்திற்கு சாதிய வன்மமே காரணம் என்றும் கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட மாணவன் தலித் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்றும் கூறப்பட்ட நிலையில் திருமாவளவன் இது தொடர்பாக அரசுக்கு எந்த ஒரு நெருக்கடியும் கொடுக்கவில்லை. திருமாவளவன் மற்றும் திமுக அரசும் மக்களை இதனால் ஏமாற்றுகிறது. கூட்டணி கட்சி தலைவர்களும் இதே வேலையை செய்வதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளது. அதேபோல் சந்துரு தயாரித்த அந்த அறிக்கைக்கு அரசியல் கட்சியினர் மத்தியில் மட்டுமல்லாமல் ஆசிரியர்கள் சங்கங்களும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தனர். இதனால் மொத்தமும் நாடகம் என்றே கூறப்படுகிறது. இன்னமும் சாதிய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.